ஏ காய்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆகி 250 பேர்கிட்ட இறந்தாங்க. ஸோ ஏர் இந்தியா விமானம் வேற ஒரு விமானம், நியூ டெல்லியில இருந்து புறப்பட்ட விமானம் எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்குன்ட்டு ஒரு பயணி அதுல பயணிச்சவரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஏசி சுத்தமா இல்ல, கம்ப்யூட்டர்ல இருக்கிற டச் எதுவுமே வேலை செய்யல, கீழே ரிமோட்டும் எதுவுமே வேலை செய்யல, ஏசி இல்லாம அவருக்கு அந்த அளவுக்கு வேர்த்து விறுவித்து போகுதுன்னு சொல்றாரு. எதுவுமே ப்ராப்பரா வேலையாகல, ஒரு சின்ன விஷயம் கூட இங்க எதுவுமே ஒர்க் பண்ணல, எதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி நான் இந்த ஏரோப்ளேன்ல வரணும்ன்ற கேள்வி எழுப்புறாரு. இத்தனைக்கும் இது ஏர் இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிளைட்ஸ். ஸோ இதுவே இந்த நிலைமையில இருக்குன்னா அப்ப சாதா ஃபிளைட்லாம் என்ன நிலைமையில இருக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஊரை விட்டு ஊர் போறவங்க இருக்காங்க, நாடு விட்டு நாடு போறவங்க இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போறவங்களுக்கு ஏன் ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் அமைச்சு கொடுக்கல? ஏன் ஒரு விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் செக்அப் இந்த விமானத்துல இருக்க மாட்டுது? இப்ப நம்ம 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கெல்லாம் எஃப்சி இதெல்லாம் பண்றோம். ஸோ அதெல்லாம் கரெக்டா பண்ணும்போது இவ்வளவு பேரை கேரி பண்ற விமானம் ஏன் ஒழுங்கான நிலைமையில இருக்கான்றதை யாரும் செக் பண்றது இல்ல செக் பண்ணிட்டும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்போ கிராஷ் ஆன விமானம் வேணும்னா இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஃபிளைட்டை வச்சிட்டு இருக்கிறத ஏன் யாருமே இன்னும் கேள்வி கேட்கல அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.